Last exercise, first exercise la ஒரு first 4 problems நம்ம discuss பண்ணிருக்கோம். Fifth one முடிச்சிட்டா first exercise வருது. Fifth one discuss பண்ணிடலாம். Question number 5, exercise 1.1, question number 5. Simple தான். Set builder form to roster form. List all the elements of the following set. First one, the set A equal to the set of all x such that x is an odd number. X is an odd number. Odd natural number. X is an odd natural number. என்ன ஃபார்ம்ல இருக்குது? செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணணும். ரோஸ்டர் ஃபார்ம்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும். என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்? ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எதிர்பார்க்கும். The set 1, 3, 5, 7, 9, etc. Very good. Case 1, 3, 5, 7, 9, etc. Subdivision 2. The set B equal to the set of all x such that x is an integer and lying between -1/2 to +9/2. Integer இருக்கணும். -1/2 விட greater, 9/2 விட smaller. -1/2 விட greater integer எது? First integer. -1/2. 1/2 னா 0.5. -0.5 விட greater இருக்க first integer என்ன? -0.5. நம்பர் லைன்ல போய் பாரு. -0.5 விட greater இருக்க first integer என்ன? Suppose நீ நம்பர் லைன் எடுத்தீங்கன்னா middle one 0, -1, 1, 2, etc. -0.5 இங்க இருக்கும். இதை விட கிரேட்டரா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்டிஜர் 0. ஓகே, 0, 1, 2, 3, 4 இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன ரீசன்னா which is less than 9/2. 9/2 னா 4.5. 4.5 விட லெஸ்ஸா இருக்க இன்டிஜர் 4. So 0, 1, 2, 3, 4. The set B. Subdivision 3. C equal to the set of all x such that x is an integer. Integer இருக்கணும். Also satisfying the inequation x square less than or equal to 4. ஒரு இன்டிஜர் ஸ்கொயர் பண்ணா 4 க்கு ஈக்குவல் ஆர் லெஸ். ஸ்கொயர் பண்ணா 4 க்கு ஈக்குவலா இருக்கணும் ஆர் லெஸ்ஸா இருக்கணும். என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்? எந்த இன்டிஜரோட ஸ்கொயர்ஸ் எல்லாம் 4 க்கு ஈக்குவல் ஆர் லெஸ்? 0 வருமா? 0 is an integer. 0 square 0. 0 less than or equal to 4. 0 வரும். Then வேற என்ன வரும்? 1 வரும் சார். 1 and 2 சார். 1 and 2 அவ்வளவுதானா? 1 square 1 தான், 4 of the list. 2 square 4 equal to 4. பட் இன்டிஜர்ல அப்ப நெகட்டிவும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் a negative integer also positive. -1 square also 1. -1 -2. So 0 plus or minus 1 plus or minus 2. Okay. Subdivision 4. The set D equal to the set of all x such that x is a letter in the word loyal. Simple. இந்த வேர்ட்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். So the set D equal to L, O, Y, A, L. That's all. L once தான். Repetition not allowed. L 2 times இருக்குல்ல, 1 time தான். Yes sir. Fifth one, the set A equal to the set of all x such that x is a month of a year not having 31 days. Thirty-one days இல்லாத மந்த் எல்லாம் இருப்பா.
ஜான்வரிக்கு 31 days. April, பிப்ரவரி, April, ஏப்ரல், June, ஏப்ரல், மே வராது, ஜூன், September, ஆகஸ்ட் 31 அப்பா. ஓகே, ஆமா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர், தட்ஸ் ஆல். பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் அண்ட் நவம்பர். F, sixth one. The set of all x such that x is a consonant which precedes k. Precedes k na k க்கு முன்னாடி இருக்கிற கான்சனன்ட்லாம் சொல்லணும். சொல்ல பார்க்கலாம் என்ன நல்லா வரும். ஏ வராது, ஏ பபல் கான்சனன்ட் தான் கேட்கிறான். ஏ, பி, C, D, சி, டி, இ பபல் வராது. F, G, H, எஃப், ஜி, ஹெச், J, K, L, J, ஜே, அவ்வளவுதான். ப்ரிசைஸ் கேல கேக்கு முன்னாடி இருக்கிற கான்சனன்ட்ஸை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ உனக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். வாட் இஸ் செட்? சும்மா பேசிக் தான் இப்போ பார்த்ததுன்னா. செட்னா என்ன மீனிங்? கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து செட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் அவ்வளவுதான் பார்த்துருக்கோம். ரெப்ரசன்டேஷன்ல there are two ways. Roster form ஒன்று, set builter form ஒன்று. Roster form to set builter to roster form நமக்கு கிளியரா இருக்கு. இதை காப்பி பண்ணிட அடுத்த கான்செப்ட் போலாம். இதை காப்பி பண்ணிட்ட சொல்லுங்க.
Okay. Next, cardinality of a set. Cardinal number or cardinality. Cardinal number na enna meaning? Cardinal number. Number of elements of a set is called cardinal number. Number of elements of a set is called cardinal number, which is denoted by n of a. Cardinal number na number of elements தான். n of a னு denote பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல பாரு, இந்த செட்டோட கார்டினல் நம்பர் என்ன? n of d. n of d 1 2 3 4 4. செட் e ஓட கார்டினல் நம்பர் n of e 1 2 3 4 5 5. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 5. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு பேர் வந்து கார்டினல் நம்பர். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம டைப் ஆஃப் செட்ஸை டிஃபைன் பண்ணணும். நல்லா கவனிச்சுட்டேப்பா. டைப் ஆஃப் செட். ஃபர்ஸ்ட் ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா என்ன மீனிங், என்னவா இருக்கும்? ஃபைனைட் செட்னா number of elements is finite. Countable number of elements. A set having countable number of elements. Countable number of elements are the finite set. So பாருங்க, இது finite set. ஏன்னா countable 1 2 3 4. இதுவும் finite, இதுவும் finite. 1 2 3 4 5 6 7. So cardinal number finite இருந்தா finite set. Countable number of elements இருந்துச்சுன்னா finite set. Infinite setனா uncountable sir. அவ்வளவுதான். Infinite setனா set having uncountable number of elements. Uncountable number of elements na infinite elements irukku. Infinite elements இருந்தா uncountable number of elements. So infinite set. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? Infinite செட்டுக்கு எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். Finiteக்கு நான் இதே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். The set of all months in a year not having 31 days is finite set. Infinite செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். சார் சார் ஃபிஃப்த் இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சார். என்ன क्वेश्चन? ஃபிஃப்த் இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் சார். a is equal to x such that x is an odd natural number sir. Very good. Or the set of natural numbers. Example, the set of all natural numbers. Natural numbers set என்ன? 1 2 3 4 5 etc. இதே இன்ஃபைனைட் செட். இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்தா இன்ஃபைனைட் செட். இதுக்கு கார்டினல் நம்பர் நாட் டிஃபைன். ஏன்னா கார்டினல் நம்பர்னா என்ன? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதான கார்டினல் நம்பர். ஸோ இன்ஃபைனைட் செட்டுக்கு கார்டினல் நம்பர் நாட் டிஃபைன். ஃபைனைட் செட்டுக்கு மட்டும்தான் கார்டினல் நம்பர் டிஃபைன் பண்ணும். ஓகே. தேர்டு, எம்டி செட். எம்டி ஆர் வாய்டு செட். empty set na enna meaning na cardinal number is 0, no element, well defined collection ah irukum but there is no element. Zero or a set having no elements. எலமெண்ட்ஸே இல்லைன்னா அது எம்டி செட். இப்போ ஒரு வெல் டிஃபைன் கலெக்ஷன் சொல்லணும், பட் அதுல எலமெண்ட்ஸே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு set of all girls in a boys school.
ஒரு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னு எடுத்தோம்னா வெல் டிஃபைன் கலெக்ஷன் தானே. பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல நாட் கோ எஜுகேஷன், பாய்ஸ் ஸ்கூல்ல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்னவா இருக்கும்? எம்டி. ஆர் set of all apples in the mango tree. Set of all apples in the mango tree. Mango tree la apples வருமா? வராதுல்ல. அப்போ அந்த கலெக்ஷன் எடுத்தோம்னா empty. Okay. So empty set na well defined collection but no element. Okay. But நம்ம empty set எப்படி denote பண்ணுவோம்னா denoted by the brackets alone. வெறும் brackets மட்டும் போடணும். brackets alone or pi. இந்த சிம்பிள் போட்டோம்னா அது எம்டி செட்னு மீனிங். இதை காப்பி பண்ணிடு. Okay. Next, singleton set. Singleton set. A set having exactly one element. ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும்.
அப்படி இருந்தா அது சிங்கிள்டன் செட். யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கணும். ஒரு வெல் டிஃபைன் கலெக்ஷன் சொல்லணும், பட் அதுல ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். even prime Number. number. Even என்னப்பா? Even prime number. வெரி குட், வெரி குட். ஈவன் பிரைம் நம்பர். எக்ஸாம்பிள், the set of all even prime number. even prime number ஒன்னே ஒண்ணுதான், 2 மட்டும் தானே. the set 2, இது singleton set. one more example. வேற எதுவும் எக்ஸாம்பிள் இருக்கா? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் வரும் இந்த கலெக்ஷன்ல. The month starting letter with O, sir. Very good. The set of all months start with the letter O is October alone. October. Very good. The set of all PM, Prime Minister in India. Currently. ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாரு, சிங்கிள்டன் செட். அவங்க சொன்ன மாதிரி the set of all months start with the letter O. ஓகே, இப்படிலாம் இருந்தா இது சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் ஈக்குவல் செட். இது கம்பேரிஷன் மாதிரி. Two sets are said to be equal. Both have same element. Same element. Two sets A and B are said to be equal. Two sets are said to be equal. It's both having same element. ஒரே எலிமெண்ட் இதுல இருக்கதா அதுல இருக்கணும், அதுல இருக்கதா இதுல இருக்கணும். அப்படி இருந்தா ஈக்குவல் செட். எக்ஸாம்பிளுக்கு பாரு. The set A equal to the number 1, 2, 3. Another set B is the set 2, 1, 3. A, B equal sets. Yes, sir. Equal set. A ல 3 elements இருக்கு, B லயும் 3. பட் ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல. 1, 2, 3 இங்க இருக்கு, இங்கேயும் 1, 2, 3 தான் இருக்கு. செட்ஸ்ல ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்க ஏவும் பியும் ஈக்குவல் செட். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் வி கேன் சே A equal to B. ஈக்குவலன்ட் செட். ஈக்குவல் செட்ஸ்னா எக்ஸாக்ட்லி சேம். இதுல என்ன இருக்கோ அதுல அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தா ஈக்குவல் செட். ஈக்குவலன்ட் செட்ஸ் cardinal numbers same. Two sets are said to be equivalent if n of A equal to n of B. Number of elements same இருந்தாலே அது ஈக்குவலன்ட் செட். ஈக்குவல்னா சேமா இருக்கணும், ஈக்குவலன்ட்னா சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு the set A equal to 1, 2, 3. Another set B equal to red, blue, green. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாரு. செட் ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, செட் B ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா இப்படி ஒரு சிம்பிள், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் செட்ஸ்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா இருந்தா ஈக்குவல் செட். ஓகே, இதை காப்பி பண்ணிடு.
இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Sir, எஸ் சார். equal sets and equivalent sets க்கு symbol of representation இருக்கா சார்? இல்ல இது கம்பேரிஷன் தானே, கம்பேர் பண்றது தானே. ஈக்குவல் நாட் டூ செட் ஈக்குவல் ஆர் நாட். ஸோ ஏ ஈக்குவல் டு பி, இது ஈக்குவலன்ட். ஸோ சிமிலர் சிம்பிள் தான். Okay sir. Okay. So equal sets are always equivalent, but converse need not be true. So sets equal நாலே அது equivalent தானே. இது ரெண்டும் equal sets as well as equivalent. three elements இருக்கு. அப்போ equal sets are always equivalent. Sets equal na, they are equivalent. இதுவும் important point. Second point. All infinite sets cannot be described in the roster form. Infinite sets எல்லாத்தையுமே நம்ம roster formல எழுத முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் தரேன், சொல்ல முடியுதான்னு பாரு. 2 infinite sets. First one, set of all natural numbers. Set of all natural numbers வந்து infinite set. பட் இதை ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத முடியுமா? ரோஸ்டர் ஃபார்ம்னா லிஸ்ட் அவுட் பண்றது. வாட் ஆர் த எலிமெண்ட் அப்படின்னு. No, sir. ஏன் பண்ண முடியாது? நேச்சுரல் நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட் ரோஸ்டர் மெத்தட்ல பண்ணலாம். நேச்சுரல் நம்பர் n ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, எக்ஸெட்ரா. இதான நேச்சுரல் நம்பர். சார் டெஃபினட்டா இல்ல சார், இது கடைசி எலிமெண்ட் எல்லாம் தெரியாம டெஃபினட்டா இல்ல. எக்ஸெட்ரா போட்டேன்னா எல்லாமே இருக்கும் தானே அர்த்தம். எக்ஸெட்ரான்னு போட்டோம்னா ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட். அதனால இது ரோஸ்டர் ஃபார்ம் தான். இது ரோஸ்டர் ஃபார்ம், இன்ஃபைனைட் செட் ரோஸ்டர் ஃபார்ம். இதை நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. பட் இதே செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ்க்கு என்ன டெஃபினிஷன்?
ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 1. உன்னால எது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியும், செகண்ட் நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியும், தேர்ட் நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பருக்கு சொல்ல முடியுமா? ரேஷனல் நம்பருக்கு என்னப்பா டெஃபினேஷன்? ரேஷனல் நம்பருக்கு என்ன டெஃபினேஷன்? 10th பார்த்துருப்போம். P by Q, Q is not equal to 0. செட் பில்டர்ல தான் சொல்ல முடியும். வெரி குட். கவனி, rational numbers usually denoted by the letter Q. The set Q equal to the set of all numbers of the form P by Q such that P and Q are integers. And Q not equal to 0. இதான் ரேஷனல் நம்பருக்கு டெஃபினிஷன். இதுதான் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. அது என்ன ரூல் ஃபாலோ பண்ணுதோ அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளால ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்னன்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியும், ஆனா ஃபர்ஸ்ட் ரேஷனல் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை காப்பி பண்ணிடுறேன். நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, சிம்பிளா தான் இருக்கும். எல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். எக்ஸசைஸ் 1.2 ஆன்சர் பண்ண முடியுதான்னு மட்டும் பார்த்துட்டே வந்து. எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following are examples of the null set? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எம்டி செட் ஆர் வாய்ட் செட். நம்ம அதை நல் செட்னு சொல்லலாம். நல், NULL, நல்னா எம்டி. எதெல்லாம் எம்டி செட்னு கேட்கிறோம். which of the following are empty set? நான் question ரீட் பண்றேன், நீ சொல்லு. set of odd natural numbers divisible by 2. odd natural numbers divisible by 2. null-ஆ நான் null? null தான். odd numbers 2ல டிவைட் பண்ண முடியாதுல்ல. odd numbersனாலே not divisible by 2. set of odd natural numbers divisible by 2 வந்து null set. Second, set of even prime numbers.
Set of even prime numbers. Empty set, null set. No, sir. Singleton set, sir. Non-null. Okay. Third, the set of all x such that x is a natural number which is less than 5 and greater than 7. ஒரு நேச்சுரல் நம்பர் சொல்லணும் 5 விட லெஸ்ஸா இருக்கணும் and 7 விட greater. எப்படி ஒரு நம்பர் 5 விட null set. ஏன்னா 5 விட லெஸ் 7 விட கிரேட்டரா ஒரே நம்பர் இருக்க சான்ஸே இல்ல. So null set. Fourth one, the set of all y such that y is a point Null set. common to any two parallel lines. Parallel lines க்கு common point இருக்குமா? Null, sir. No, Parallel lines never meet. Common point இருக்காது. Parallel lines க்கு no common point. So null set. Second one, which of the following sets are finite or infinite? இதுவும் simple பா. Finite ஆ infinite ஆன்னு சொல்லுங்க. First one, the set of months of a year. The set of months of a year. Finite ஆ infinite ஆ? Finite. Cardinal number என்ன? 12, sir. 12. Okay. So finite. Subdivision 2. The set 1, 2, 3, etc. etc. வந்துருச்சா லாஸ்ட் டேர்ம் தெரியலனாலே இன்ஃபைனைட் தான். Third, 1, 2, 3, etc. up to 99, 100. If we know the last term, na, it is finite. Finite. Countable தானே டோட்டலா 100 elements இருக்கு. Cardinal number 100. Okay. Set of positive integers greater than 100. Non-finite. Infinite. 100 விட கிரேட்டரா இருக்க பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே சொல்லுனா 101, 102, 103, etc. up to infinity. So infinite set. Greater than 100. இதே less than 99 na? Set of prime numbers less than 99. 99 விட லெஸ்ஸா இருக்கிற prime numbers எத்தனை பாருங்க? Finite தான். ஷூரா finite தான். பட் cardinal number தெரியுமா? எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? Prime numbers less than 99. அதாவது ஃபர்ஸ்ட் 100ல இருக்கிற எத்தனை prime numbers இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். Prime numbers பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன். There are 25 numbers in first 50 natural numbers. First 50ல number of primes கவுண்ட் பண்ணி பாரு. 25 இருக்கும். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ ஃபர்ஸ்ட் 100ல எத்தனை prime numbers இருக்குன்னு சொல்லு. ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு அடுத்த சம் போடு. Sir, 25 தானா சார்? 50ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் 50 ஐ திங்க். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. இல்ல 15 plus 10 25 தான்ப்பா. டோட்டல் 25 தான். ஃபர்ஸ்ட் 50ல 15 தான் இருக்கும். கவுண்ட் பண்ணி Sir, பாரு. total 25 தான் sir. 25. There are 25 prime numbers in the first 100 natural numbers. First 50ல 15, next 50ல 10. 15, sir. Correct. Prime numbers பத்தி இன்னொரு ஒரு
இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு, சும்மா தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்பா. ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ஸோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி சொல்லலாம்? 2n sir. Multiple of 2. Any even number can be expressed as multiple of 2. 2, 4, 6. நீ எந்த நம்பர் வேணாலும் விடு. 2 into some integer. 2n form. Even numbers நாலே 2n form. Odd numbers 2n plus 1. Even plus 1 odd. So either 2n plus 1 or 2n minus 1. ஈவன்ல ஒன்ன ஆட் பண்ணாலும் ஆட் தான், ஒன்ன சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஆட் தானே. ஸோ ஆட் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம் we can use any one of them, either 2n plus 1 or 2n minus 1. இதே மாதிரி பிரைம் நம்பருக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, சொல்ல முடியுமா என்னன்னு? ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ பிரைம் நம்பர். except the first two. First two prime numbers of it. Sir, The general form is multiple of 6 plus 1 or multiple of 6 minus 1. நீ எந்த prime number வேணாலும் எடுத்து பாரு. கொஞ்சம் நல்லா கவனி, இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இது. எந்த prime number எடுத்தாலும் 6 ஓட மல்டிபிள்ல ஒரு 1 ஆட் பண்ணா வரும் ஆர் மைனஸ் பண்ணா வரும். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் 2 prime number செட் எடுத்துப்பேன். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, etc. First two numbers are with 2 and 3. 5 பாரு, 6ல 1 less. 6 minus 1, இது 6 plus 1. 11 எப்படி சொல்லலாம்? 12 minus 1. Multiple of 6 on a 12. 2 6 on a 12. 12 minus 1, 12 plus 1. 18 minus 1, 18 plus 1. 24 minus 1, 30 minus 1. 30 multiple of 6. 1 less. நீ எந்த பிரைம் எடுத்தாலும் இந்த ஃபார்ம்ல இருக்கு. நல்லா கவனி. இந்த ரெண்டு கேஸ்க்கும் கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூ. ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே 2n ஃபார்ம்ல இருக்கும். 2n ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர். கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூ தானே. ஈவன் நம்பர்னாலே 2n ஃபார்ம். 2n ஃபார்ம்ல இருந்தாலே ஈவன் நம்பர். அதே தான் செகண்ட் கேஸ்க்கும் கான்வர்ஸ் பார்ட் ஆல்சோ ட்ரூ. ஆட் நம்பர்ஸ் ஜெனரல் ஃபார்ம் 2n plus 1 or 2n minus 1. Any number is of the form 2n plus 1 or 2n minus 1, then it is the odd number. ஆனா பிரைம் நம்பருக்கு கான்வர்ஸ் பார்ட் ட்ரூ கிடையாது. பிரைம் நம்பர்ஸ்ல எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் 2 இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா இந்த ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே பிரைம்னு சொல்ல முடியாது. 6ஓட மல்டிபிள்ல ஒரு 1 ஆட் பண்ணா அது பிரைமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு 49 எடுத்துக்கலாம். 49 prime number. No sir. 49 is not prime, but which is in the form of 6n plus 1. 48 plus 1 than a 49. 48 multiple of 6. அப்ப இது converse part not true. Third result. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, யூஸ் ஆகும் கண்டிப்பா. இதை காப்பி பண்ணிட்டா சொல்லு. கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். என்சிஆர்டி மேபி சிம்பிளா இருக்கும், பட் இதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஹையர் லெவல்ல எல்லாம் இருக்கு. நம்ம டெஸ்ட் வைக்கிறப்போ உனக்கு தெரியும். டெஸ்ட் எல்லாம் டோட்டலா டிஃப்ரெண்ட். கான்செப்ட் நம்ம என்சிஆர்டில இருந்து எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் சேலஞ்சிங்கா இருக்கும். அதனால கான்செப்ட்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீ எப்ப வேணாலும் கேட்கலாம். எதுவும் சொல்றது புரியலன்னா கண்டிப்பா கேளுங்க. கான்செப்ட் கிளியரா இருந்தாதான் போக போக ஈஸியா இருக்கும், மறக்காது.
ஓகே சிம்பிள் தான்ப்பா. தேர்ட் சம்மும் சிம்பிள் தான், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். தேர்ட் ஒன், state whether each of the following set is finite or infinite. First one, the set of lines which are parallel to the x-axis. Set of lines which are parallel to x-axis. X-axis க்கு parallel எத்தனை lines பண்ணலாம்? Finite பண்ண முடியுமா? Infinite lines பண்ணலாம்? Infinite sir. Infinite தான். Coordinate axis எடுத்தீங்கன்னா இதானே x-axis. இதுக்கு parallel நம்ம நிறைய lines போட்டுட்டே போலாம். ஏன்னா y up to infinity இல்ல மேல போயிட்டே இருக்கும். So we can draw infinite number of lines. The set of lines which are parallel to x-axis is infinite, uncountable. Second, the set of letters in the English alphabet. The set of letters in the Finite. English alphabet. Finite. Cardinal number என்ன? எத்தனை elements இருக்கும்? 26. 26. Very good. நான் அதை எழுதலப்பா, அது simple. அதை விட்டு. Third, the set of numbers which are multiple of 5. Infinite. The set of numbers which are multiple of 5. Multiple of 5 னா என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும் சொல்லு பார்க்கலாம். 5 into integer. 5, அதில் 10, 15, 5, 10, 15 etc. 20, 25, 30. இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம்ல. So infinite collection. Fourth, the set of animals living on a earth. Finite. The set of animals living on the earth is finite. Finite. Finite தான். ஏன்னா நிறைய இருக்கலாம். Very large, but countable தான் இருக்கும். ஏன்னா limited தானே, ஒரு limited portionsல தானே நம்ம calculate பண்றோம். அதே மாதிரி நான் ஒரு question கேட்கிறேன், அது finite infinite சொல்றேன். The set of all hair in our head. Finite sir. Finite. Sir. நம்ம ஹேர், நம்ம தலையில இருக்க முடியெல்லாம் நம்ம கவுண்டபிளா அன்கவுண்டபிளானா கவுண்டபிள் தான். நிறைய இருக்கும், பட் பொறுமையா நம்ம ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நீ கவுண்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, மேபி இட் கேன் டேக் மோர் டைம் டு கவுண்ட், பட் ஃபைனைட் தான், கவுண்டபிள் தான். ஓகேவா? The set of super question இது fifth. The set of circles Infinite. passes through the origin. Infinite. Infinite sir. Okay. Infinite. ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல பாஸ் பண்ற மாதிரி எத்தனை சர்க்கிள்ஸ் பண்ணலாம்னா இன்ஃபைனைட் சர்க்கிள்ஸ் பண்ணலாம். பட் இதுல நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்பேன், கொஞ்சம் கம்மி. 10th நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருந்தேன்னா இப்ப ஆன்சர் பண்ணுவோம் இதுக்கு. 10th CBSE 10th CBSE சர்க்கிள்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல பாஸ் பண்ற மாதிரி எத்தனை சர்க்கிள் பண்ணலாம்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் பண்ணலாம் சிங்கிள் பாயிண்ட். இது மாதிரி போட்டுட்டே போலாம்ல. சிங்கிள் பாயிண்ட்ல பாஸ் பண்ற மாதிரி we can draw infinite number of circles, so the collection is infinite. 2 fixed பாயிண்ட்ல பாஸ் பண்ற மாதிரி எத்தனை சர்க்கிள் பண்ண முடியும்? ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? Infinite sir. இதுவும் இன்ஃபைனைட் தான். 2 fixed பாயிண்ட்ல பாஸ் பண்ற மாதிரி we can draw infinite number of circles. டூ ஃபிக்ஸட் சர்க்கிள்ல பாஸ் பண்ற மாதிரியும் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் பண்ணலாம். ஓகே. 3 நான் கொலினியர் பாயிண்ட் இதுல பாஸ் பண்ற மாதிரி எத்தனை சர்க்கிள்ஸ் பண்ணலாம்? ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? Finite sir. ஃபைனைட். எத்தனை பண்ணலாம்? ஃபைனைட்னா எத்தனை பண்ணலாம்? ஒன்னு தான் பண்ண முடியும். 3 நான் கொலினியர் பாயிண்ட்ல பாஸ் பண்ற மாதிரி ஒரே ஒரு சர்க்கிள் தான் பண்ண முடியும். ஸோ ஃபைனைட் தான், ஒன்லி ஒன் சர்க்கிள்.
என்ன ரீசன் சொல்லு பார்க்கலாம். ஏன் ஒரு சர்க்கிள் தான் பண்ண முடியும்? 10th இதுக்கு ஆன்சர் இருக்கு. 10th சிபிஎஸ். ஓகே, நானே சொல்றேன். From the 3 non-collinear points, we can draw only one triangle. ஒரு 3 non-collinear points நம்ம ஒரு triangle தானே பண்ண முடியும். அந்த ஒரு triangleோட vertices டச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணலாம். இந்த சர்க்கிள்க்கு என்ன நேம் பார்? A circle which இல்ல இந்த சர்க்கிள்க்கு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு பேரு சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சர்க்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு சர்க்கம் சர்க்கிள் தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ்ல பாஸ் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் தான் பண்ண முடியும். such a circle is called circumcircle. இது ஆக்சுவலா உங்களுக்கு டெலிகேட் போர்ஷன்ஸ்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால படிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இதை நம்ம டீடைலா பார்த்துக்கலாம். சர்க்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் வரைக்கும் நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இன்ஃபைனைட். இதே 3 non-collinear points தான் finite, only one circle. Again, one more question. How many circles can be drawn through 3 collinear points? Collinear points na lying on the same line. Collinear points la pass பண்ற மாதிரி எத்தனை சர்க்கிள் பண்ணலாம்? 0. ஒன்னு கூட போட முடியாதுமா? 0 சார். 0. collinear points la பாஸ் பண்ற மாதிரி நம்மளால ஒரு சர்க்கிள் கூட போட முடியாது. ஏன்னா சர்க்கிள் மேல எதனா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கா? ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ண முடியுமா சர்க்கிள் மேல? நோ வே. 3 பாயிண்ட்ஸ்ல பாஸ் பண்ற மாதிரி collinear pointsல பாஸ் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் கூட போட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா சர்க்கிள் மேல ஸ்ட்ரைட் லைனே கிடையாது. ஓகே, இத காப்பி பண்ணிடு. அடுத்த செட் போலாம். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் சிம்பிள். தேர்ட் எக்ஸசைஸ்ல இருந்தா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கிறேன். நான் புக் அனுப்புறேன். நீ புக்கை பார்த்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடு. ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா 1 மார்க்ல கூட இவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டேன். இதெல்லாம் கான்செப்டுக்காக நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். given subset is finite or infinite. ஓகே, அதே மாதிரி தான் ஃபோர்த் ஒன்னும். இந்த ஃபாலோயிங் ஸ்டேட் வெதர் a equal to b or not. ஈக்குவல் செட்ஸா இல்லையான்னு சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். The set A equal to A, B, C, D, and the set B equal to D, C, D, A. Equal. இங்க இருக்கதெல்லாம் இங்க இருக்கு, இங்க இருக்கதெல்லாம் இங்க இருக்கு. Order important இல்ல. So A equal to B. Second, the set A equal to unequal set 4, 8, 12, 16, and B equal to 8, 4, 16, 18. இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையா? நாட் ஈக்குவல். என்ன ரீசன்? ரீசன் என்ன சொல்றோம்? A not equal to B. ரீசன் என்ன சொல்லலாம்னா 12 is a member of A. 12 belongs to A. இப்படி போட்டோம்னா அதுல இருக்கிற எலிமெண்ட் belongs to the member. 12 is a member of A, but 12 does not belongs to B. இது ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொரு ரீசன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 18 is a member of B, sir, but not A. 18 belongs to B, but does not belongs to A. Okay. Third one, the set A equal to 2, 4, 6, 8, 10, and the set B equal to X such that X is positive even integer and less than or equal to 10. Equal, sir. Equal. ஒன்னு வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு, A ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு, B செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. பட் ரெண்டுமே சேம் தான். பாசிட்டிவ் ஈவன் இன்டீஜர் லெஸ் than or equal to 10. 10க்கு ஈக்குவல் ஆர் லெஸ்ஸா இருக்கிற இன்டீஜர்ஸ்லாம் எது? ஈவன் இன்டீஜர்ஸ். 10, 8, 6, 4, 2. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் செட் தான். தேர்ட், A equal to B. Fourth one, A equal to
the set of all x such that x is a multiple of 10. Multiple of 10, okay. The set B equal to 10, 5, sorry, 10, 15, 20, 25, 30, etc. இது ரெண்டும் ஈக்குவலா? நாட் ஈக்குவல் சார். நாட் ஈக்குவல். என்ன ரீசன் சொல்லு பார்க்கலாம். மல்டிபிள் ஆஃப் 10 என்ன மீனிங்? 10, 20, 30, 40 இப்படிதான் போகும். பட் இங்க 15 இருக்கு பாரு. இங்க 15 இருக்கு, இங்க 15 இருக்காது. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஓகே, இதே கொஸ்டின் தான் 5. ஃபைவ் அண்ட் 6 நீங்க பாத்துக்கிறியா? சேம் வெரைட்டி தான். ஈக்குவலா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்றது சிம்பிள். அதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே சார். ஓகே, இதை நீ காப்பி பண்ணிட்டு சொல்லு. நான் அடுத்த கான்செப்ட் போறேன். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதை ஒன்ஸ் முடிச்சுட்டா சொல்லு. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நியூ கம்மர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா குரூப்ல நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீ ஒரு மெசேஜ் பண்ண, நேம், ஸ்கூல் அண்ட் அட்ரஸ். நிறைய பேர் இன்னும் சென்ட் பண்ணல. 8056531111 இந்த நம்பருக்கு உன் நேம், ஸ்கூல் அண்ட் அட்ரஸோட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி நான் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வரலாம் பார்த்ததெல்லாம் பேசிக். வாட் இஸ் செட், வாட் ஆர் த டைப் ஆஃப் செட், ஈக்குவல் செட், நாட் ஈக்குவல், ஃபைனைட், இன்ஃபைனைட், இதெல்லாம் பார்த்தோமா? இப்பதான் நம்ம கான்செப்டுக்குள்ளே வரும். இது வரலாம் பார்த்ததெல்லாம் பேசிக் தான். இப்ப பாக்குறதுல இருந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நல்லா கவனிச்சுட்டே வா. சப்செட்ஸ்னு ஒரு கான்செப்ட். சப்செட் டெஃபினேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்செட்ஸ்க்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் செட் A equal to 1, 2, 3, another set B equal to 1, 2. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. செட் A 1, 2, 3, செட் B equal to 1, 2. இங்க பார்த்தீங்கன்னா every element of the set B is an element of A. B ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் A ல இருக்கா? Yes, every element of the set B is an element of A. B ல 1 இருக்கு, A லயும் இருக்கு. B ல 2 இருக்கு, அது A லயும் இருக்கு. Every element of B is an element of A. அவ்வளவுதான். In this case, B is called subset of A. Every element of the set B is an element of
the set A, then B is called subset of A. இப்படி இருந்துச்சுன்னா சப்செட் பா. ஒரு செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இன்னொரு செட்ல இருந்துச்சுன்னா the first one is said to be subset of the second one. ஓகே, அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா it is denoted by B is the subset of A. இப்படி ஒரு சிம்பிள் போடுவோம். இந்த சிம்பிளுக்கு தான் சப்செட்னு சொல்லுவோம். ஆர் contained, சேம் மீனிங் தானே. B contained in A. B எதுக்குள்ள இருக்கு? A குள்ள தானே இருக்கு. ஏன்னா every element of B is an element of A. So B contained in A. Sometimes contained நாலும் சப்செட் தான் மீனிங். ஓகே, நல்லா கவனிச்சிட்டே வா. Every element of the set B is an element of A. B is called the subset of A. It is denoted by இப்படி போட்டா subset meaning. Okay. In other words, இதை இப்படியும் சொல்லலாம் மேத்தமேட்டிக்கலா. கொஞ்சம் நல்லா கவனி. Or இப்படி போட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு B போட்டு அதை கிராஸ் பண்ணோம்னா for all ன்னு இருக்கும். For all or for every. For all, for every. The meaning இருக்கு. For every element of B, for every A belongs to B. இதுக்கு என்ன மீனிங்னா B ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் which is an element of A. Every element of B is an element of A. Then B is the subset of A. இது ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். இது சிம்பாலிக்கா எழுதியிருக்கேன். இது வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கேன். Every element of B, B ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இப்படி போட்டா for every A belongs to B ன்னு மீனிங். A is a member of B. Every element of A ன்னு இருக்கும். Sorry, every element of B. Every element of B which implies an element of A. Then B is the subset of A. இப்போ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. Let A equal to 1, 2, 3 and the set B equal to 1, 2. In this case, B is called subset of A. Every element of B is an element of A, so B is the subset of A. Okay. It's the actual definition. But is நிறைய cases இப்போ பார்க்க போறோம். The definition first எழுதிடு. First result. The definition எழுதி நான் அதை explain பண்றேன் நான். சார் எஸ் பா. சார் இப்ப ஏல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல சார், 1 2 3. பில வெறும் ஒரே ஒரு எலிமெண்ட் 1 மட்டும் இருந்தா சப்செட் தானே சார்? ஆமா, சப்செட் தான். ஓகே சார், பாப்போம்ப்பா அந்த கேசஸ்லாம் பாப்போம். ஓகே, இப்போ இது பாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எவ்ரி செட் இஸ் சப்செட் டு இட்செல்ஃப். ஒரு செட் அதுக்கே என்னவா தான் இருக்கும், சப்செட்டா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் A equal to 1 2 3, A is subset to itself. Again அதே செட்டே என்ன 1 2 3. இப்போ A is a subset of A தானே. சப்செட்டுக்கு என்ன டெஃபினிஷன்? இங்க இருக்கிறது எல்லாமே இங்க இருந்தா
இதோட சப்செட் அது 1 சார் 1 சார் 2 அப்ப 2 சப்செட்டும் ஈக்குவல் செட்டும் ஒரே மாதிரியா சார்? ஈக்குவல் செட்ஸ் ஆர் சப்செட் டு இட்செல்ஃப். ஈக்குவல் தான். ஈக்குவல் செட்ஸ் ஆர் சப்செட் டு ஈச் அதர். அப்போ இங்க இருக்கிறது எல்லாமே இங்க இருக்குல்ல. அப்போ A is the subset of A. ஆனா அந்த கேஸ்க்கு நம்ம அதுக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? நல்லா கவனி. It is called improper subset. Improper subset. அப்போ ஈக்குவல் மாதிரி தான் அடியில ஒரு கோடு போட்டுக்கலாம். இம்ப்ராப்பர் சப்செட்னா இப்படி போட்டோம்னா சப்செட். ஜென்ரலா சப்செட்னா அப்படி ஒரு சிம்பிள் போடுவோம். அதுக்கு கீழே ஒரு ஈக்குவல் போட்டோம்னா the same set itself. அதே தான் அர்த்தம். அந்த செட் அதுக்கே சப்செட் தான். அதுக்கு பேரு இம்ப்ராப்பர் சப்செட். இப்படிதான் அதை டினோட் பண்ணணும். A is the improper subset of A. ஓகே. அதே மாதிரி empty set is the subset of every set. நீ எந்த செட் எடுத்தாலும் empty set அதுக்கு சப்செட்டா இருக்கும். இம்பார்ட்டன்டான ரிசல்ட். empty setனா நோ எலமெண்ட். அதுல இருக்கிறதெல்லாம் இதுல இருக்கணும். empty setல தான் எதுவுமே இல்லையே, எலமெண்டே இல்ல. அப்ப empty செட்டை வந்து எல்லா செட்டுக்கும் சப்செட்டா எடுத்துக்கலாம். empty set is the subset of every set. ஓகே. இப்போ இதுல நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்கலாம். நல்லா கவனிச்சுட்டே தான். இது ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் சப்போஸ் ஒரு செட் எடுக்கிறேன். A equal to 1 2 3. இப்போ நான் நிறைய செட்ஸை கன்சிடர் பண்ண போறேன். Bன்னு ஒரு செட், Cன்னு ஒரு செட், D E F G H எக்ஸெட்ரா. இப்போ நான் B என்ன எடுத்துக்கிறேன்? 1 2 3 எடுத்துக்கிறேன். C 1 2, D 1 3, E 2 3. Set F singleton set 1, singleton set 2, singleton set 3. The set I equal to empty. The set J equal to 1 2 3 4. இப்போ சொல்ல பார்க்கலாம். B subset of A. Yes sir. Yes, sir. Improper subset sir. நல்லா கவனிச்சுட்டு வா. B is the subset of A. But exactly same இருக்குல்ல, அப்போ improper subset. Okay. C is the subset of A. Yes C ல sir. இருக்கிறதெல்லாம் A ல இருக்கான்னு பாரு. C ல இருக்கிற Yes, sir. எலிமெண்ட் எல்லாமே A ல இருக்கா? C subset of A. D ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அங்க இருக்கு. E ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அங்க இருக்கு. F ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இங்க இருக்கு. G ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு. H ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு. இப்பதான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். empty set is a subset of every set. அப்போ இங்க எழுதி இருக்க B C D E F G H I இது எல்லாமே அதுக்கு சப்செட் தான். C is the subset of A. D is the subset of A. E is the subset of A. நல்லா கவனிச்சுட்டேவா. F is the subset of A. G is the subset of A. H is the subset of A. I is the subset of A. J A க்கு subset. No, sir. Sir, A is the subset No. of this. J is not a subset of A, but A is the subset of J. Every element of A is an element of J. A contained in J. அப்ப A தான் இங்க subset. ஓகே. நம்ம இப்போ ஒரு டெஃபினேஷன் எழுதணும்ல. நல்லா கவனி. அந்த பாயிண்ட் இதை ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கலாம். third pointer. இதுக்கு என்ன மீனிங்? B is the subset of A. B is the subset of A meaning. இந்த கேஸ்க்கு ஏக்கு என்ன பேருன்னா சூப்பர் செட். நம்ம என்சிஆர்டி சிலபஸ்ல அது சொல்லலப்பா, ஆனா அப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கு. B is called subset of A and A is called superset. Superset of B. Supersetனா அப்படியே ரிவர்ஸ்ல டினோட் பண்ணணும். ரிவர்ஸ்லனா இப்படிதான் போதும். இப்படி போட்டோம்னா என்ன மீனிங்னா B is the subset of A. அவ்வளவுதான். B is the subset of A. பட் இப்படி எழுதணும்னு வச்சுக்கோ, அதே ரிவர்ஸ்ல இப்படி எழுதணும்னா
B is a subset of A தான், பட் இது நம்ம என்ன மீனிங் சொல்றோம்னா A is a superset of B. A is a superset of B. ஓகே, அதே மாதிரி இங்க பாரு, இங்க ஒரு 8 செட்ஸ் எழுதியிருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8. among the 8 sets இதுக்கு பேர் என்ன? இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இம்ப்ராப்பர் சப்செட். இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A. இந்த ரிமைனிங் இருக்கு பாத்தியா 7, இதுக்கு என்ன பேருனா ப்ராப்பர் சப்செட். லெஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்தா ப்ராப்பர். ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A. அப்போ இங்க டோட்டலா நம்ம 8 சப்செட்ஸ் எழுதிருக்கோமா ஏக்கு? வேற எதுவும் சப்செட்ஸ் இருக்கா ஏக்கு? செட் A having only 3 elements 1 2 3. என்னென்ன பாசிபிள் சப்செட்ஸ் இருக்கும் நம்ம அது எல்லாமே எழுதிருக்கோம். இப்பதான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். எவ்ரி செட் itself is a subset. ஸோ அதுதான் B, which is called improper. ஒரு செட் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு அதுவே சப்செட்டா தான் இருக்கும். அதை நான் B-ன்னு டினோட் பண்ணியிருக்கேன். B is improper subset. ரிமைனிங் பாரு 2 2-ஆ எடுத்திருக்கேன். 2 2 எலிமெண்ட்ஸ் தான். ஏல டோட்டலா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 1 2 எடுத்திருக்கோம், 1 3 எடுத்திருக்கோம், 2 3. வேற எதுவும் சான்ஸ் இருக்கா? டேக்கன் 2 at a time from A. ஏல டோட்டலா 3 எலிமெண்ட்ஸ் தானே இருக்கு, 1 2 3. அதுல அட் அ டைம் 2 எடுத்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தானே இருக்கு. 1 2 எடுக்கலாம், இல்ல 1 3 எடுக்கலாம், இல்ல 2 3 எடுக்கலாம். டேக்கன் 2 at a time there are 3 possibilities. டேக்கன் 1 at a time 3 possibilities. 1 மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல 2 மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல 3 மட்டும் எடுத்துக்கலாம். எம்டினா நோ எலிமெண்ட். நோ எலிமெண்ட்ல 1. டேக்கன் 1 at a timeல 3. டேக்கன் 2 at a timeல 3. டேக்கன் the given set itself. அது அப்படியே எடுத்துக்கிறது 1. அப்போ இங்க நான் டோட்டலா 8 எழுதியிருக்கேன்ல, இதுதான் ஆல் பாசிபிள் சப்செட்ஸ் ஆஃப் A. ஆல் பாசிபிள் சப்செட்ஸ் ஆஃப் A ல ஒரே ஒரு இம்ப்ராப்பர் இருக்கும். ரிமைனிங் 7 வந்து ப்ராப்பரா எழுதியிருக்கேன். இத எழுதிக்கோ, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு 5 minutesல முடிச்சிடலாம். பட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்கணும், அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். சார் எஸ் சார். சார் அந்த சூப்பர் செட் இருக்குல்ல சார், அதை என்ன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள் தான் இது.
சப்போஸ் ஏன்னு ஒரு செட் இருக்கு 1 2 3, இன்னொரு செட் பி இருக்கு அது 1,2ன்னு வச்சுக்கோ. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏன்னு மீனிங். பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏன்னா எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோம். இப்படி போட்டோம்னா பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. இது ட்ரூ தானே? இங்க பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. ஓகே. இதே இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு. ஏக்கு என்ன நேம்னா சூப்பர் செட். ஏ இஸ் த சூப்பர் செட் ஆஃப் பி. அப்ப அதை எப்படி சொல்லணும்னா இப்படி சொல்லணும். இப்படி போட்டோம்னா இதுக்கு என்ன மீனிங்? ஏ இஸ் த சூப்பர் செட் ஆஃப் பி. பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏனா ஆட்டோமேட்டிக்கலி ஏ இஸ் த சூப்பர் செட் ஆஃப் பி. சூப்பர் செட்னா அது இப்படிதான் எழுதணும். இப்படி எழுதணும்னா இதுக்கு என்ன மீனிங்னா சப்செட்னு சொல்லக்கூடாது. பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ தான், பட் இந்த மாதிரி எழுதுனா அதுக்கு நீ என்னன்னு சொல்லணும்? ஏ இஸ் த சூப்பர் செட் ஆஃப் பின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். Write all the subsets of A. First question. A equal to the set 1 alone. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன சப்செட்ஸ் எல்லாம் சொல்லலாம்? சொல்ல பார்க்கலாம். ஏவோட சப்செட்ஸ்னா எம்டி செட் இஸ் தி சப்செட் ஆஃப் எவ்ரி செட்னு பார்த்தோம். அப்ப எம்டி செட் முதல் எழுதிடு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிசல்ட் பார்த்தோம். the given set itself is the subset. அப்ப அதையே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். வேற எதுவும் சான்ஸ் இருக்கா? ஒன்னு எம்டி செட் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்குன்னா எம்டி செட் ஒண்ணு, அதே செட் ஒண்ணு. இதுதான் அதோட சப்செட். ஓகே. சப்டிவிஷன் 2 A equal to 1,2. இதுக்கு என்னென்ன பாசிபிள் சப்செட்ஸ் இருக்கு சொல்ல பார்க்கலாம். ரெண்டு எலிமெண்ட் இருக்கா? சிங்கிள் எம்டி. ஃபர்ஸ்ட் எம்டி சொல்லிருப்பா. எம்டி செட் the subset of every set. அதுக்கப்புறம் ஒன்னா எடுத்துக்கலாம். the set 1 alone. இது சப்செட் தான் இதுக்கு. the set 2 இதுவும் இதுக்கு சப்செட் தான். நான் இங்க இருக்கிறது எல்லாமே இங்க இருக்குல்ல சப்செட். அதுக்கப்புறம் the given set itself. டோட்டலா 4. வேற எதுவும் சான்ஸ் இருக்கா? நோ வே. நல்லா கவனி. 2 எலிமெண்ட் இருந்தா 4 சப்செட், 1 எலிமெண்ட் இருந்தா 2 சப்செட். ஓகே. இப்பதான் நம்ம பார்த்தோம் 3 எலிமெண்ட்ஸ் இருந்தா A equal to 1 2 3. இப்பதான் இதுக்கு எழுதணும். எகைன் நான் எழுதுறேன். எம்டி செட் 1, the set singleton set 1, singleton set 2, singleton set 3. 2 2 எடுத்துக்கும். டபுள் டென் செட் அது 1,2, 1,3, 2,3. 2 2 எடுத்தா 3 பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். நல்லா கவனிக்கலாம். Then the given set itself 1 2 3. டோட்டலா எத்தனை சப்செட்ஸ் எழுதிருக்கும்? 8 சப்செட்ஸ் எழுதிருக்கும். 3 எலிமெண்ட் இருந்தா 8 சப்செட் எழுதுறோம். 4 எலிமெண்ட்ஸ் இருந்தா எத்தனை எழுதலாம்? எதனா கெஸ் இருக்கா? 32 sir. ஓகே. கவனிப்பா. 32 sir. கவனி. எம்டி செட் எழுதலாம். the singleton set 1, the singleton set 2, the singleton set 3 எழுதலாம். the singleton set 4. 1 1 எழுதிட்டோம். இதுக்கு மேல எதுவும் எழுத முடியாது. இப்ப 2 2 taken 2 at a time. 1,2 எழுதலாம். 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 1,2, 1,3, 1,4. இப்ப 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 2, what? 3. 2,1 போடலாமா? 2,1 போடக்கூடாது. ஏன்னா 1,2வும் 2,1ம் சேம் தான். ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல செட்ல. 1 2ன்னு சொன்னாலும் 1,2னாலும் 2,1னாலும் சேம். அதனால 2,1 போடக்கூடாது. 2,3, 2,4. நெக்ஸ்ட் 2 at a time. 3,4. வேற எதுவும் சான்ஸ் இருக்கா? No sir. நோ வே. நோ வே. அடுத்து 3 at a time. ஃபர்ஸ்ட் நான் 4 நெக்லெக்ட் பண்ணிருந்தேன். 1 2 3. அடுத்து 3 நெக்லெக்ட் பண்றேன். 1 2 4. அடுத்து 2 நெக்லெக்ட் பண்றேன். 1 3 4. நெக்ஸ்ட் 1 விட்டுறலாம். 2 3 4. வேற எதுவும் சான்ஸ் இருக்கா? நோ வே. 3 at a time. டோட்டலா 4 எழுதிருக்கேன்.
இப்ப taken all at a time, the given set itself. டோட்டலா எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 15. 12 13 14 15 16. டோட்டலா 16 இருக்கு. ஓகே, இதுல இன்னொன்னு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் A is empty set. ஒரு எலிமெண்ட் இருந்தா 2 செட்ஸ் எழுதுறோம். ஒரு எலிமெண்ட் இருந்தா 2 சப்செட்ஸ். 2 எலிமெண்ட் இருந்தா 4. 2 4 8 16. 2 4 8 16. 5 எலிமெண்ட் இருந்தா எத்தனை எழுதுறோம்? 2 4 8 16. 32 சார். 32. வெரி குட். 5 எலிமெண்ட்ஸ் இருந்தா 32. 6 எலிமெண்ட் இருந்தா 64. அப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதிடலாம். ஜெனரல் கேஸ் total number of subsets of A equal to 2 power n of A. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஒரு எலிமெண்ட் தானே இருந்தது. 2 power 1, 2 power 1 2, டோட்டலா 2 சப்செட். செகண்ட் கேஸ்க்கு 2 எலிமெண்ட், 2 power 2 4 சப்செட். தேர்ட் கேஸ்க்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு டோட்டலா. 2 power 3 8. 4 elements total. 2 power 4 16. 2 power 5 32. 2 power 6 64. Okay, இதுக்கு எத்தனை சப்செட் இருக்கும்? A equal to empty set. 1 சார். ஒன்னே ஒண்ணுதான். empty setனா 0 எலிமெண்டா? empty setனா 0 எலிமெண்ட். 2 power 0 1. அது என்னது? இதோட சப்செட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். empty A சார். empty set. Empty set வந்து subset of every set. That's also the given set itself. அப்போ empty set ஓட subset empty தான். ஒன்னே ஒண்ணுதான், அது இதுதான். சரி, இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். எல்லா செட்டுக்கும் நம்பர் ஆஃப் இம்ப்ராப்பர் சப்செட் எத்தனை? 1 தான். எல்லா செட்டுக்கும் இம்ப்ராப்பர் சப்செட் 1. எல்லா செட்டுக்கும் empty set சப்செட் எத்தனை இருக்கு? empty subset 1 தான். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டீடைலா எழுதுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் காப்பி